ஸ்ரீ சக்தி ஜோதிட அறக்கட்டளையின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா, நூல் வெளியீட்டு விழா, மூத்த ஜோதிடர்களுக்கு பரிசளிப்பு விழா என மூன்றும் இணைந்த ஒரு 30 விழா மாபெரும் விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா சக்தி ஜோதிடர் நிறுவன தலைவர் ஐயா சக்தி சுவாமிஜி அவர்களே வருக வருக என முதற்கண் வரவேற்கிறேன். விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார் கொல்லிமலை சுவாமிஜி ஐயா அவர்களுக்கும் மன்னார்குடி ஜிஆர் அவர்களுக்கும் பிற்பகல் வந்து கலந்து கொண்டு இருக்கக்கூடிய விருதுநகரை சேர்ந்த ஜாம்பவான் சாமிகள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழாவிலே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய ஜோதிட உலகின் ஜாம்பவான்கள் ஐயா கணியல் அவர்களுக்கும் மாரிமுத்து அவர்களுக்கும் ஓலகண்ணன் அவர்களையும் அம்மா மகாலட்சுமி அவர்களையும் ராஜசங்கர் அவர்களையும் சுதர்சன் அவர்களையும் சக்திதாசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றிருந்தேன். மேலும் பெயர் விட்டு போனவர்கள் தங்களை அழைத்ததாக கருதி அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய வருக வருக என அன்புடன் அழைக்கிறேன். மேலும் ஆந்திராவிலிருந்து வருகிறதற்குரிய சிறப்பு அழைப்பாளர் சுவாமிஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. ஒரு பலத்த கரவணை கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். கை தட்டும் போது நமக்கு அந்த அக்குபேஷர் புத்தகமாக வெளியிடுவது, அதற்கு முழு முயற்சியாக எங்களுடைய பொறுப்பாளர்கள், சக்தி ஜோதிட அறக்கட்டளையுடைய பொறுப்பாளர்கள், சாமிஜியினுடைய முழு ஒத்துழைப்பினால அந்த புத்தகம் இன்று வெளிவருகிறது. அது 14 ஆண்டுகளுடைய கனவுகள் என்று நிறைவாகிறது. தொகுதி 1 ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். அந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டது. ஒரு கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சால் போதும். அதாவது எங்கள் கன்னியரையை அடிக்கடி சொல்வார், 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இது தெரிஞ்சாலே நீ பெரிய ஜோசியன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தெரிந்து கொண்டாலே இந்த புத்தகத்தை படித்தால், ஒரு 5 முறை படித்தால் நீங்களே ஒரு தொழில்முறை ஜோதிடராக கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளவு தூரத்துக்கு அந்த புத்தகத்தில் விவரங்கள் மிக எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அந்த புத்தகத்தை வெளியிட விழா. சரி, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, 2வது வயதில் மூத்த ஜோதிட சேவை செய்து அந்த ஜோதிடத்துறையில் அதிகமான காலங்கள் பணிபுரிந்த சேவை செய்த அவர்களுக்கு விருது வழங்கும் விழா. அது ஒரு 2வது விழா. 3வது பட்டமளிப்பு விழா கொடுக்குறோம். எங்கள் மாணவர்கள் எல்லாருமே படிச்சிருக்காங்க, ஜோதிடம் படிச்சிருக்காங்க, தேர்வு பெற்றிருக்காங்க, எல்லாருமே அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. மிக அற்புதமான தேர்வு எழுதி மதிப்பெண்கள் பெற்று அவர்களுக்கு பட்டமளிப்பு விழா மத்தியானம் கொடுக்க இருக்கிறோம். இது மாதிரி நிறைய இது இருக்குது. இது இல்லாமல் சுவாமிஜி ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாருன்னா, இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வஸ்திரம் சேலை வழங்குதல் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த சேலை வழங்குதல் இந்த விழாவில் மதியம் 4-5 மணிக்கு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வெறும் ஜோதிடம் மாத்திரம் இல்லாமல் சில சேவைகளையும் செய்வது தான் இந்த அறக்கட்டளையுடைய நோக்கம் அப்படின்றத வச்சிருக்காரு. இது மாத்திரமில்லை, நாங்கள் இப்போ இந்த கோவில்களில் உழவார பணிகள் செய்வதற்கும் உண்டான ஆயத்தங்கள் மினிஸ்டர்கிட்டலாம் பேசி நிறைய அனுமதிகள் பெற்றிருக்கோம். 1. 2வது ரொம்ப பின்தங்கிய பள்ளிகள், அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய இப்போ மாணவர்களுக்கு ஜாமெட்ரி பாக்ஸு, இந்த நோட்டு புத்தகங்கள் இதுபோல சாமிஜி கையால் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கோம். ஸோ இது மாதிரி இதுதான் இந்த அறக்கட்டளையினுடைய நோக்கமே. நிறைய ஜோதிடர்களை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும், நாமளும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இது செய்யப்படுகிறது அப்படின்றத சொல்லிட்டு, இது அறக்கட்டளையினுடைய நோக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, இப்போ விழாவினுடைய வாழ்த்துறைக்கு முதலில் எங்கள் ஐயா